இந்த மூணோட சிறப்பம்சங்களையும் மொத்தமாக சேர்த்து ஒரே மிஷினில் கொண்டு வந்தது தான் இந்த பெஸ்டி மில்கிங் மிஷின். இத்தனை சிறப்பம்சங்களும் டிசைன் ஆஸ்பெக்டில் உருவான இந்த மிஷினோட விலை பார்த்தீங்கன்னா 17,500. இப்போது நம்ம லேட்டஸ்ட்டாக டிசைனான பெஸ்டி மில்கிங் மிஷினை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆளை வேணான்னு சொல்லிட்டு தான் பால் கறவை இயந்திரம் வாங்குகிறோம். சரி, ஓகே. அதே மாதிரி நம்ம கிராமப்புறங்களில் கரண்ட் கட் அப்படின்றது எப்போ வரும்னு தெரியாது, எப்போ போகணும்னு தெரியாது. அப்போ நம்ம ஆளையே வேணான்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் கரண்ட் போச்சுன்னா நம்ம எப்படி அதை கறக்கிறது? இந்த பெஸ்டி மில்கிங் மிஷின் ரொம்ப லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கோங்க. இதில் உங்களுக்கு கரண்ட் இருக்கா அப்படின்னா இபி இருந்துச்சுன்னா கரண்ட்டில் ரன் ஆகிக்கும். கரண்ட் இல்லை அப்படின்னா எனக்கு வீடு பக்கத்தில் தான் நான் மாடே வச்சுருக்கேன், ஏன்னா வீட்டில் யூபிஎஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டு யூபிஎஸில் இதை ரன் ஆகிற அளவுக்கு தான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. எனக்கு வீடு பக்கத்தில் தோட்டம் இல்லை, சரி அப்படியே இருந்தாலும் எனக்கு வீட்டில் யூபிஎஸ் இல்லை, அதுக்கு நான் யூபிஎஸ்க்காக ஒரு 20,000 இன்வெர்ட்டர் பேட்டரி ரெண்டும் வாங்கணும். அப்போ அதுக்கு ஒரு 20,000 நான் செலவு பண்ண தயாராக இல்லை, என்னைக்காவது கரண்ட் போகும், அதுக்கு ஏன் இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலுமே நமக்கு பெட்ரோல் இன்ஜின் நமக்கு தனியாக வந்துடும். இதை மிஷினோட வராது. இதை வேணும்னா வாங்கிக்கலாம், மிஷின் கூடயே இப்போயே நீங்கள் வாங்கலாம். இல்லை ஃப்யூச்சரில் எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ வாங்கி இதை ஈஸியாக நம்ம அட்டாச் பண்ணிக்க முடியும். பெட்ரோலை ஊற்றிட்டு ஈஸியாக இந்த மிஷினை உபயோகப்படுத்த முடியும். அப்போது நாங்கள் எப்படி இதை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரண்ட்லேயே ரன் ஆகும், நார்மல் வீட்டு யூபிஎஸ்லேயே ரன் ஆகும், இன்ஜினில் கூட ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மிஷின் நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எம்டிஎம் நிறுவனத்தில் நானோ, ட்ராலி, ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாடல் வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தங்களோட இதுவும் வேறு வேறு வாரி இருக்கிறதுனால நாங்கள் ஒரு R&D பண்ணி இந்த 3ஓட சிறப்பம்சங்களையும் மொத்தமாக சேர்த்து ஒரே மிஷினில் கொண்டு வந்தது தான் இந்த பெஸ்டி மில்கிங் மிஷின். அப்போது இது பார்த்தீங்கன்னா டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஈஸியாக தள்ளிட்டு போகிற மாதிரி இது வீல்ஸ் கொடுத்துருக்கோம், ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ இதை ட்ராலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை ஃபிக்ஸ்டு மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு பைப்லைன் மூலியமாக நம்ம கேட் வால் அடிச்சுட்டுமே இதை கறந்துக்க முடியும். இது இப்போ இந்த ஒரே மிஷின் பார்த்தீங்கன்னா நானோ, ட்ராலி, ஃபிக்ஸ்டு இந்த 3மே பண்ணுற வேலையை இது அட்டகாசமாக பண்ணிடும். இப்போ உங்களோட தேவை எதுவாக இருந்தாலும் இந்த மிஷின் அந்த தேவையை நிச்சயமாக பூர்த்தி பண்ணும். நீங்கள் எம்டிஎம்ல மிஷின் வாங்குங்க அப்படின்றது நான் கண்டிப்பாக சொல்லலை. நீங்கள் எந்த ஒரு நிறுவனத்தில் மிஷின் வாங்கினாலும் அந்த நிறுவனம் எத்தனை வருடமாக இருக்கிறது, அப்புறம் அவங்க ஸ்பேர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களா, சப்ளை பண்ணுறாங்களா, சர்வீஸ் ஆன்சைட் அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்களா, அவங்களுக்கு அந்த டீம் இருக்கா அப்படின்றத பற்றி நீங்கள் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி தான் ஒரு மிஷினை வாங்கணும். எந்த இயந்திரமே எடுத்தாலுமே அது எல்லாமே ஃபேப்ரிகேஷன் பார்ட்ஸ், அதாவது இரும்பு தான் நிறையா இருக்கும், வேறு எதுவும் பெருசாக இருக்காது. அப்போ நீங்கள் லோக்கல் இருக்கிற ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப் போனாலே அதை ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும். ஆனால் இந்த பால்கரை இயந்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டோட்டலாக எல்லா மெட்டீரியல்ஸாலும் உருவானது தான் இந்த மில்கிங் மிஷின். அதனால தான் இதோட சர்வீஸும் சரி, இதோட ஸ்பேர்ஸும் சரி கொஞ்சம் கிடைக்கிறதும் காம்ப்ளெக்ஸு, யூனிக்காக இருக்கும். அப்போ ஒவ்வொரு மிஷினோட ஸ்பேர்ஸு அந்த பிராண்டுக்கும் அதுக்கும் தான் செட் ஆகும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த நிறுவனத்தை நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இயந்திரத்தை வாங்கணும் அப்படின்றத உறுதி செய்யணும். இத்தனை சிறப்பம்சங்களும் டிசைன் ஆஸ்பெக்டில் உருவான இந்த மிஷினோட விலை பார்த்தீங்கன்னா 33,400 ரூபாங்க. ஓகே, இது என்ன விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த மிஷினுக்கு கிட்டத்தட்ட 17,500 ரூபா மதிப்புள்ள ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். அது என்னென்ன அப்படின்றது நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நன்றி, வணக்கம்.